பறை முழக்கி சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போம். அவ்வளவு தூரம் கண்ணதாசன் எழுதியது பாருங்க. இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்கொடு பறை முழக்கி சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போம் என்று எழுதியவன் தான். ஆனா பிறகு பக்குவப்பட்ட பிறகு எழுதுகிறான், இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன், இளகியதோர் காலையில் புதுடில்லி செல்லுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன். அதுதான் கண்ணதாசன். ஆனால் இந்த முரண்பாடில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நாத்திகனாக இருந்தான், நாத்திகனாக இருந்த பொழுது அவன் பேசிய பேச்சு அவனே வெளிப்படையாக எழுதுகிறான் உரைநடையில். நாத்திகம் என்பது போலிவாதம் என்கிறான். நாத்திகம் என்பது பொய், அது ஒரு போலிவாதம் என்று பேசுகிற அவன் ஆத்திகனாக வந்த பிறகு ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். நண்பர்களே, எந்த நாத்திகனாலும் மறுக்க முடியாத கடவுளை அவன் அதில் காட்டுகிறான். எந்த நாத்திகன், பெரியாருடைய சீடர்கள் கூட கண்ணதாசன் காட்டுகிற அந்த கடவுளை ஏற்றாக வேண்டும். அப்படி ஒரு பாடல் அது. பல்சான்றீரே பல்சான்றீரே, எவ்வளவு அழகாக தொடங்குகிறான் அந்த கவிதையை பாருங்க. நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள், யார் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆய்ந்து தோய்ந்து தேர்ந்து தெளிந்து பகுத்தறிவை பயன்படுத்தித்தான் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஒரு இடத்தில் கண்ணதாசன் எழுதுவான், ஒன்றை இருக்கிறது என்று சொல்வதற்குத்தான் அறிவு அதிகமாக தேவை, இல்லை என்று சொல்வதற்கு எந்த அறிவும் அவசியம் இல்லை. இப்பொழுது அவன் இங்கே எழுதுகிறான், பல்சான்றீரே பல்சான்றீரே, சான்றோர்களே உங்களை கேட்கிறேன், பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் மண் தீ நீர் காற்றென புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் சொல். கல் எப்படி உருவானது, மண் எப்படி உருவானது, தீ எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, வான் எப்படி வந்தது, சொல். நீங்கள் பிக் பேங் தியரி அது இதென்று 1000 சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் இதுதான் இப்படி நிகழ்ந்தது என்று வரையறுக்க முடியாது. கல் மண் தீ நீர் காற்றென புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம். வானிடை மதியமும் விண்ணிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? யோசியுங்கள், இதற்கு பதில் சொல்லுங்க. மயிலாப்பூரில் இருக்கக்கூடியவன் பக்கத்திலேயே நடந்து போனால் கடல் இருக்கிறது. இரவு கண்மூடி படுக்கிற பொழுது அந்த கடல் அலைகள், எவ்வளவு நாள் தான் நாம் வந்து திரும்பி போவது, கொஞ்சம் கபாலீஸ்வரரை பார்த்து விட்டு வரலாமே என்று உள்ளே புறப்பட்டால் என்ன ஆவது? அப்படி வரக்கூடும் என்ற நினைவு உங்களுக்கு வந்தால் ஒரு இரவு உங்களால் தூங்க முடியுமா? எதற்கோ சத்தியம் செய்து விட்டதை போலத்தானே அந்த கரையை தொட்டு விட்டு திரும்புகிறது. அதனால் வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? சொல். ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? விளக்க. 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போனபின் எண்ணிலை. சொல். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்பது தானே நியதி. முதலில் வந்தவன் முதலில் போக வேண்டும், அடுத்து வந்தவன் அடுத்து தானே போக வேண்டும். தந்தை இருக்கிறான், மகன் இறந்து விடுகிறானே. அண்ணன் இருக்கிறான், தம்பி மரணம் அடைந்து விடுகிறானே. 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போனபின் எண்ணிலை. சொல். கோடை வசந்தம் குளிர்பனி பூமழை மாறுவது எவ்விதம்? மாற்றுவது எவ்விதி? சொல். அது அழகு. உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எங்கள் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? கொஞ்சம் விஞ்ஞானப்படி முயன்று பாருங்களேன். நாங்க தான் அஞ்ஞானிகளாச்சே. கடவுள் இல்லை என்றால் அறிவாளி, கடவுள் உண்டு என்றால் அஞ்ஞானி. எனவே உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? கடைசியில் முடிக்கிறான், சந்திர மண்டலம் தொட்டு விட்ட
நிலையில் சாவை தடுக்க சக்தி இல்லாததேன். சந்திர மண்டலத்தை தொடுகிற அளவுக்கு உங்கள் ஞானம் வளர்ந்தது, ஆனால் சாவை தடுக்கிற சக்தி மட்டும் இன்னும் ஏன் வந்து சேரவில்லை? எனவே சாவு, அதைத்தான் விவேகானந்தர் அழகாக சொல்வார், மரணம் என்ற ஒன்று உள்ளவரை, அந்த மரணத்தின் மீது மனிதன் பயம் கொண்டு ஓலம் எழுப்புகிற நிலை உள்ளவரை கடவுள் என்ற ஒரு கருத்தியலை எவனாலும் மறுக்க முடியாது. இப்படி ஒரு பாடலின் மூலமாக அழகழகாக, இப்பொழுது நீங்கள் மும்பையில் இருக்கிறீர்கள், தமிழர்கள் இங்கே இருக்கிறீர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள், பல்வேறு இடங்களில் நாம் பெருகி கிடக்கிறோம். இதற்கு நீங்கள் இந்திய ஒருமைப்பாடு குறித்து எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லலாம், எத்தனையோ கவிதைகள் பாடலாம். ஆனால் கண்ணதாசனை போல எளிமையாக ஒரு பாமரனுக்கும் சட்டென்று புரிகிறார் போல் சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்காவது உண்டா? சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, என் நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்நாளும் துன்பமடி. சுடுகாட்டு மேடையை வைத்துக் கொண்டு அவன் சொல்லக்கூடியது. நம்முடைய ஐயா சிவானந்தம் அவர்கள் கண்ணதாசன் இறக்கிற பொழுதே ஒரு கவிதை எழுதி வைத்தான், இறப்பதற்கு முன்பே. அது இருந்து பாடிய இறங்கற்பா, அவனே கொடுத்த தலைப்பு அது. கண்ணதாசனுடைய முதல் 2 தொகுதிகளில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திலிருந்து நீங்கள் கலைவாணர் NSK வரையில் ஒவ்வொருவர் இறப்புக்கும் அவன் அழுது அழுது பாடி இருக்கிற கவிதைகள் எல்லாம் அற்புதம். இறங்கற்பா பாடுவதில் கண்ணதாசனுக்கு இணையே சொல்ல முடியாது தமிழில். அவன் பார்க்கிறான், நாம் எவனவனுக்கோ இறங்கற்பா பாடி இருக்கிறோம், நாம் செத்து போன பிறகு இதே போன்று எவனாவது சிறப்பாக பாட முடியுமா? சரி, நாமே பாடிவிட்டால் என்ன? அதுதான் இருந்து பாடிய இறங்கற்பா. பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக, நன்றாக கவனிக்கணும் நீங்க. பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக, அந்த பாடல் இப்பொழுது கொஞ்சம் மறந்து போச்சு. பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக வாரி நறுங்குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக மாறி என செந்தி என்னை கொண்டு போன நிலையை சொல்லி இந்த தமிழகம் வருந்து போகிறதே என்று அவன் பாடுகிறான். பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஊரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக வாரி நறுங்குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக செந்தி மாரியோடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே. 76 வயதாயிடுச்சு, அதனால் நினைவு தடுமாறுது. பாருங்க நீங்க, செந்தி மாரியோடும் தமிழ் போயிடுச்சான், இவன் போனதோடு தமிழ் போயிடுச்சான். அதை நினைத்து, இந்த வல்வினையை நினைத்து யார் வருந்துவது என்று கேட்கிறான். தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன்மை தீயில் வேக. வார்த்தைகளை பாருங்கள். தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன்மை தீயில் வேக போனால் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக மானார்தம் முத்தமுடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழ் இனிமேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே. நான் போன பிறகு தனிமைதானடா. நான் எப்படிப்பட்டவன்? தேனார் சென் தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன், மெய் தீயில் வேக. போனால் போகட்டும் போடா பாடலை இப்பொழுது கூட கேட்கிறீர்களா? போனார் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக, அப்படியெல்லாம் பாடியவன். அதுல இன்னொரு அழகை பார்க்கணும். வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாத மன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்றந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே போய் அவனை கேட்டால் பொருள் செய்து தருவானோ. இப்படி அந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் இருந்து பாடிய இறங்கற்பாவை அவ்வளவு அற்புதமானது.
கவிதைகளை போகட்டும், மணி ஆகிறது 4:15. நான் விமானத்தில் பறப்பதற்கான நேரம் நெருங்குகிறது. சினிமா பாடலை பற்றி சொல்லாமல் போனால் அப்புறம் கண்ணதாசனை பற்றி சொன்னதாகாது இல்லையா? ஆனால் நீங்கள் கேட்கிற சினிமா பாடல்கள் எல்லாம் நான் பேச போறது இல்லை. திரும்ப 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 சலித்து போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தான் கண்ணதாசன் இருக்கிறான் என்று இல்லை. நான் இப்பொழுது எனக்கு நேரம் சரியாக இருந்தால் பெண்களுக்காக கண்ணதாசன் உருகி உருகி பாடியதை போல இன்று வரை திரையுலகத்தில் எந்த கவிஞனும் எந்த பாடலாசிரியரும் பாடியது கிடையாது. பெண்களுக்காக எத்தனை பாடல்கள், எவ்வளவு அழகு. நீங்க ராணி சம்யுக்தா என்று ஒரு படம், அந்த படத்தில் பத்மினி பாடுவது போல காட்சி. ஜமுனா ராணி பல பாடல்கள் பாடியிருக்கலாம். இந்த ஒரு பாடலுக்கு இணையாக ஜமுனா ராணி வேறு எந்த பாடலையும் பாடியிருக்க முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிற பாடலை எல்லாம் அன்பு கூர்ந்து நீங்கள் வீட்டிற்கு சென்றால் ஓய்வான நேரத்தில் யூடியூபில் போட்டு தயவு செய்து பாருங்கள், ரசியுங்கள். ரசனை தானே வாழ்க்கை. ரசனை என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எனவே இவற்றை நீங்கள் ரசியுங்கள். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? என்ன அழகு. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஒரு பெண்ணை நீ ஓவியமாக வடிப்பதற்கு தூரிகை எடுக்கிறாய். இவளுடைய முகம் இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய புருவம் இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய நெற்றி இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய விழிகள் இப்படி இருக்க வேண்டும், இவள் நாசி இப்படி இருக்க வேண்டும், இவள் இதழ் இப்படி இருக்க வேண்டும், இவள் கண்ணம் இப்படி சுவக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து ஓவியம் வரைகிறாயே. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட மாட்டாயா? உயிரற்ற ஓவியத்தை வரைவதில் எவ்வளவு சிரத்தையை நீ காட்டுகிறாய். உயிருள்ள ஓவியங்களாக உலவக்கூடிய பெண்ணினத்தை நீ வாழ விடவில்லையே. என்ன அழகு. காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே. கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன் வழியோ? காவியத்தில் காதல் என்றால், இப்பொழுது கூட நீங்கள் சீரியல் பார்த்தால் விம்மி விம்மி அழுவீர்கள் இல்லையா? காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே. ஆனால் கண் முன்னாலே காதல் நடந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அடுத்தது அழகு. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, உங்கள் இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானா? அன்னை என்கிறாய், தெய்வம் என்கிறாய், விதம் விதமாய் பெண்ணை புகழ்கிறாய். அட பாவி, இவ்வளவும் புகழ்கிறாயே, இத்தனை புகழும் ஏட்டில் எழுதி வைக்கிற தேன் மாதிரியா? உண்மையான தேன் ஏட்டில் வருகிற தேனாக இருக்குமா? அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத வார்த்தையெல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானோ? பாடலை தயவு செய்து எனக்காக நீங்கள் போய் பாருங்கள். அந்த இசை, அது பத்மினியினுடைய அழகு கோலத்தில் சோகம் ததும்ப அவர் காட்டுகிற முகபாவம், அதில் நம்முடைய பாடகி ஜமுனா ராணி பாடியிருக்கிற விதம், அதுதான் ஒரு அழகு. அதை பாருங்க. இன்னொரு பாடல் சொல்கிறேன். இதை நீங்கள் யூடியூபில் பார்த்தால் கூட இந்த பாடலை இதுவரையில் நாங்கள் கேட்டதும் இல்லை, பொருட்படுத்தியதும் இல்லை. தமிழருவி ஐயா அவர்கள் ஒரு இடத்தில் பேசியதை கேட்ட பிறகு இந்த பாட்டை கேட்டு கிறங்கி போனேன் என்று ஒரு யூடியூபில் எழுதியிருப்பார். அந்த கமெண்ட்ல பணக்கார குடும்பம் என்று படம். அந்த படத்தில் சரோஜாதேவி பாடுவது போல, சரோஜாதேவி எம்ஜிஆர் மனம் வேறிடத்தில் இருக்கிறது என்பது போன்று இவர் நினைக்கிறார். உண்மை அது அல்ல. இந்த ஆணினமே இப்படித்தானா? இந்த ஆண்களில் ஒருவன் கூட ராமனாக இருக்க மாட்டானா என்ற அந்த சோகம், அந்த சோகத்தில் விளையக்கூடிய கோபம். உண்மையில் சொல்கிறேன், அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள். சரோஜா தேவியினுடைய உடல் மொழி, அந்த முக பாவம் ஒரு நடிகைக்கு இப்பொழுது வராது. சரோஜா தேவி ஒன்றும் சாவித்திரி மாதிரி மிகச்சிறந்த நடிகை இல்லை. ஆனால் அந்த பாடலில் சரோஜா தேவியினுடைய அந்த சித்தாரை வைத்துக்கொண்டு என்ன பாடல் யாது,
இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த பாடல் நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் கெடுவதில்லை